வணக்கம். ஒரு காலத்தில் ஆபாச படங்கள் என்று சொல்வதே மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. ப்ளூ ஃபிலிம் என்ற பெயரில் அதற்கான டெக் கேசட்டுகள் கிடைக்கும். அதுவும் மிக மிக அதிக விலையில் விற்கப்படும். எனவே பெரிய பணக்காரர்கள் மட்டுமே அத்தகைய படங்களுக்கான கேசட்டுகளை பெற முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் சிடி பிளேயர் வந்ததும் இது தலைகீழாக மாறியது. சகட்டு மேனிக்கு ஆபாச பட சிடி கேசட்டுகள் கிடைக்க பெற்றன. எனினும் இதை வாங்குவதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு மாஃபியா போல செயல்பட வேண்டியிருக்கும். ஆனால் ஸ்மார்ட் போன்கள் என்றைக்கு புழக்கத்தில் வர ஆரம்பித்ததோ அன்று முதல் ஆபாச படங்கள் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமாகிவிட்டன. ஆயிரக்கணக்கான ஆபாச பட சைட்டுகளும் முளைத்துவிட்டன. இதனால் பலர் ஆபாச படத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, சிறார்களின் ஆபாச படங்களும் இணையத்தில் குவிய தொடங்கி இருக்கிறது. இது போன்ற ஆபாச படங்கள் தான் சிறார்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சிறார்களின் ஆபாச படங்களை டவுன்லோட் செய்து பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்று அரசு அறிவித்தது. இதன் பேரில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் இதுபோன்ற குழந்தைகள் தொடர்பான ஆபாச படத்தை டவுன்லோட் செய்து பார்த்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, 90s கிட்ஸ் எப்படி மது புகைக்கு அடிமையாக இருந்தார்களோ அதே போல 2K கிட்ஸ் ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது பழி சொல்வதற்கு பதிலாக இந்த பழக்கத்தில் இருந்து அவர்களை மீட்பதற்கு அறிவுரை வழங்கும் அளவுக்கு சமூகம் முதலில் பக்குவம் அடைய வேண்டும். ஆபாச படங்களை பார்ப்பதால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டீனேஜ் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு ஆபாச படங்களை டவுன்லோடு செய்து பார்ப்பது குற்றம் அல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம். எனவே இந்த இளைஞர் மீது பதியப்பட்ட போக்சோ வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டிருக்கிறார்.